இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் யூதர்களின் திருவிழா சமயத்திலே வந்திருந்த வேளையில் ஆட்டு குளத்தின் அருகிலே ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார். 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கே இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். அவர், ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். ஆண்டவர் அவரை குணப்படுத்தி கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பானவர்களே, குளம் கலங்கும் பொழுது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் உடல் நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அங்கே நிறைய நோயாளிகள் படுத்திருந்தார்கள். அவர்களில் ஒருவர் இந்த 38 ஆண்டுகளாக முடக்குவாதத்திலே இருந்த மனிதர். அவரை இயேசு குணப்படுத்துகிறார். நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன், குளம் கலங்கும் போது என்னை தண்ணீரில் இலக்கிவிட எனக்கு ஆள் இல்லை. அன்பானவர்களே, இயேசுவனுடைய ஆறுதல் மொழிகளை, இயேசுவனுடைய பேரிரக்கத்தின் காரணமாக கிடைக்கின்ற வாழ்வின் வல்லமைகளை, வாழ்வை பெறுவதற்கு நிறைய பேர் தாகத்தோடு இருக்கிறார்கள், தேவையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாகத்தை தீர்க்க ஆள் இல்லை. நாம் அப்படி சிந்திக்கலாமே, தாகத்தை தீர்க்க ஆள் இல்லை. இதை இப்படியும் கூட நாம் இன்னும் நீட்டி சிந்திக்கலாம். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இப்பொழுது அதை திருப்பி போட்டால் நிறைய வேலையாட்கள், அறுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை, அறுவடை செய்ய யாரும் தயாராக இல்லை. வேலையாட்கள் எல்லாம் முதலாளிகள் ஆகிவிட்டார்கள். உட்கார்ந்து கொண்டு எதை நிர்வகிக்கலாம் என்ற சிந்தனையில் பலர் இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். அது ஒரு ப்ரொஃபஷன் போல, ஸ்பிரிட் ஆஃப் கமிட்மெண்ட் என்பதெல்லாம் இன்றைக்கு ஓரளவிற்கு மறைந்தே போனது. ஒரு சிலரால் அது ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதாவது அது உயிரோடு இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவில் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. அடுத்தவருக்கு இயேசுவை அறிவிப்பது, இயேசுவனுடைய அன்பை காட்டுவது, இயேசுவனுடைய ஆறுதல் மொழிகளை சொல்லுவது, இயேசுவிடம் அழைத்து வந்து அவர்கள் தாகம் தீர்ப்பது, கடவுளுடைய வார்த்தை வழியாக அவர்களுடைய மனக்காயங்களை ஆற்றுவது, உடல் காயங்களை ஆற்றுவது, நம்மிடம் இருக்கின்றதை பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அன்றாட தேவைகளையும் கூட சந்திப்பது, இவைகள் எல்லாம் எதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்? குளம் கலங்கும் பொழுது இறங்கினால் குணம் பெறுவார்கள். இப்பொழுது கலங்கும் பொழுது இறக்கிவிட ஆள் இல்லை. இந்த வார்த்தை நமக்கு சுடுகிறதா? சுட வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற நற்செய்தி பணிகளை குறித்து நாங்கள் வெட்கப்படுகிறோம், தலைகுனிந்து நிற்கிறோம். காரணம், எவ்வளவு எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் செய்யவில்லை. சாப்பிடுகின்ற அளவிற்கு நாங்கள் உழைக்கவில்லை. நீர் காட்டுகின்ற இரக்கத்திற்கேற்ப நாங்கள் பணியில் இறங்கவில்லை. ஆண்டவரே, உம்மிடம்தான் நாங்கள் வேண்டி பெற்றுக்கொள்ள முடியும். நீர்தான் எங்களுக்கு இரக்கத்தை பொழிபவர், ஊழியத்தை கொடுப்பவர், நம்பிக்கையை அளிப்பவர். இந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒளிர வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், பகிர வேண்டும், மற்றவர்களை இயேசுவினுடைய இரக்கத்தை அனுபவிக்க அவர்களை அழைத்து வர வேண்டும். அந்த பணி மேன்மேலும் வளரச் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.